உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சுடர், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுதான் உன்னை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்னு தெரிஞ்சா இந்த சந்தோஷம் உனக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரல, உண்மையதான் சொல்றேன். குழந்தைங்களுக்கு உன் மேல இருக்கிற கோபம் போயிடுச்சு. அவங்க உன்கிட்ட சிரிச்சு பேசி அன்பா நடந்துக்கிறாங்க. ஒன்னு அவங்களோட அம்மாவை ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சுதானே நீ இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாரும் உன்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இங்க பாரு, நான் நல்ல மூட்ல இருக்கேன். என் சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாம எதையாவது சொல்லி என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. பசங்க எதுக்காக என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கணும்? அவங்க நடிக்கலாம் இல்ல, எல்லாரும் உண்மையா அன்பாதான் என் கூட பழகுறாங்க. உனக்கு தேன் கூட விஷமா தானே தெரியும். விஷச்செடி நீ. ஆமா, நான் விஷச்செடிதான். ஆனா நீ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் தெரியுமா? பைத்தியம். என்ன புரியல? அன்னைக்கு எழில் உன்கிட்ட டாக்டர் உன்னை செக் பண்ணிட்டு உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னதா சொன்னாருல்ல, அது போய். ஆக்சுவலா உனக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நீ மென்டலா இருக்கிறது தான் நிஜம். உனக்கு கியூர் பண்றதுக்காக தான் எழில் குழந்தைங்க கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்லிருக்காரு. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? இல்ல, நீ போய் சொல்ற. இந்த குழந்தைகளை என் கூட சந்தோஷமா பழகிறத பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கு. அதான் இப்படி கண்டதையும் வந்து சொல்லி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண பாக்குற. ஹே பைத்தியக்காரி, நான் மட்டும் இல்ல, குழந்தைங்க, எழில், ராமையான்னு வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை பைத்தியம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை கியூர் பண்றதுக்காக சைக்காட்ரிஸ்ட் சொன்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் எழிலும் குழந்தைங்களும் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ இல்லாத டைம்ல குழந்தைங்க உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு நீயே போய் ஒட்டு கேட்டு பாத்துக்கோ. அவங்க உன்னை எந்த லெவல்ல வச்சிருக்காங்கன்னு. சரி, நான் இப்பவே போய் பாக்குறேன். ஆனா நீ சொன்னது உண்மைன்னு நம்பி நான் செக் பண்றேன்னு நினைச்சுக்காத. குழந்தைங்க என்கிட்ட காட்டுறது உண்மையான பாசம்னு நான் அப்பவே உணர்ந்துட்டேன். அது உண்மைதான்னு உனக்கு ப்ரூவ் பண்றதுக்காகவே இப்பவே போய் பாக்குறேன். நீ சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. குழந்தைங்க பாசமா இருக்காங்க, பாயசம் கொடுத்தாங்கன்ற கதையெல்லாம் அப்புறமா வந்து பேசிக்கலாம். முதல்ல குழந்தைங்களை போய் பாரு. அந்த சுடர் எப்போ எப்படி நடந்துப்பான்னு நம்மளால ஜட்ஜே பண்ண முடியலல்ல. அவளோட சிரிச்சு பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஐயோ, என்ன பண்றது? டாடி தான் நம்ம எல்லாரையும் சுடர் கூட ஒழுங்கா பேசி பழக சொல்லியிருக்காரு. அதான் நம்ம கோவத்தை எல்லாம் மறைச்சிட்டு அவ கூட கேஷுவலா பேச வேண்டியதா இருக்கு. நம்ம அம்மா மாதிரிலாம் பண்றதுக்கு காரணம் பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு ஆண்டி இருக்காங்களாம். நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு வேற டாடி கிட்ட சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாம அம்மாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அது யாரா இருக்க முடியும்? எனக்கும் அத டவுட்டா இருக்கு. சுடர் ஒரு பக்கா ஃப்ராடுன்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை டாடி கிட்ட போய் கூட சொல்லிருக்கலாம். அபி, ஏன் எல்லாரும் சுடர் அம்மாவை பத்தி தப்பா பேசுறீங்க? அவங்க ஃப்ராடெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லவங்க தான். அஞ்சலி, நீ தான் இன்னும் அவளை நம்பிக்கிட்டு இருக்க. எங்களுக்குலாம் அவ மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. டாடி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, எல்லாரும் அவ கூட கேஷுவலா இருங்கன்னு சொன்னதுக்காக தான் நாங்களும் சுடர் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். புரியுதா? எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியமே முடிவு பண்ணிட்டீங்களா?
குழந்தைங்களுக்கு என் மேல உள்ள கோபம் போயிடுச்சுன்னு நினைச்சுதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ அதெல்லாம் பொய் தானா? எல்லாரும் என்கிட்ட நல்லா நடிச்சு நிஜமா என்ன பைத்தியமாக்கிட்டீங்கல்ல. இதோ பாருங்க, இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நீங்களும் தயவு செஞ்சு அங்க வந்துடாதீங்க. ஏய், நான் உங்க மூஞ்சில முழிக்கிறது இதுதான் கடைசி. ஏன் பிரச்சனைய நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சுடர் 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 சுடர். என்ன பேய் மேடம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் என் நேரம் தீபா. அவ கோவப்படுறாங்கிறதுக்காக நான் எப்படி அங்க போக முடியும்? கொஞ்ச நாள்ல அவளே புரிஞ்சுப்பா. இந்த அக்கா இவ்ளோ அடமெண்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ச்சே, பக்கத்து வீட்டு அக்காவை கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு இந்துவ பத்தி நான் தான் சுடர்கிட்ட சொன்னேன். நான் சொன்னதை வச்சுதான் அவன் நடந்துக்கிறான்னு ஒரு வார்த்தை சொன்ன என்ன ஆயிட போகுது? ச்சே, அந்த அக்காவுக்கு இவ்ளோ ஈகோ இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லி நடிக்கிறீங்களா? நீங்கெல்லாம் என்ன ரீசன்காக என்கிட்ட இவ்ளோ பாசமா பழகுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அபி. சோ இனிமே நீங்க நடிக்க தேவையில்ல. எப்பயும் போலயே பிஹேவ் பண்ணுங்க போதும். என்ன என்ன பாத்துட்டு இருக்கீங்க? புரியுதா இல்லையா? சுடர், என்னாச்சு? என்ன பசங்களாம் ஒரு மாதிரியா இருக்காங்க? வாங்க சார் வாங்க. உங்களையும் வச்சுட்டு இந்த விஷயத்த பேசினதா கரெக்டா இருக்கும். நீங்க தானே எல்லாருக்கும் ஹெட்டா இருக்கீங்க. சுடர், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியாது சார், உங்களுக்கு நான் சொல்றது எதுவுமே புரியாது. அதனாலதான் நான் பைத்தியம்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. டாக்டரே செக் பண்ணி எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லைன்னு சொன்னதா தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஆமா, ஆனா மத்தவங்க கிட்ட நான் பைத்தியம்னு சொல்லி என்ன கியூர் பண்றதுக்காக எல்லாரும் என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்லிருக்கீங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நான் அப்படி என்ன சார் தப்பு பண்ண? கொஞ்சம் கொஞ்சமா ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன கொல்றீங்க? சுடர், அப்படிலாம் சொல்லாத. நீ எமோஷன் ஆகாத. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. வேண்டாம் சார், நான் இனிமே எதையுமே கேக்குறதா இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. குழந்தைங்க என்ன ஜோக்கர் ஆக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பைத்தியமாவே ஆக்கிட்டீங்கல்ல. ஏய் சுடர், நீ தேவையில்லாம எமோஷனல் ஆகாத ப்ளீஸ். இந்த விஷயத்துக்கு நீ இவ்ளோ எமோஷனல் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஐ அம் சாரி. அண்ட் டாக்டர் என்கிட்ட உனக்கு மைண்ட்ல மைன்யூட்டா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு. அதை கியூர் பண்றதுக்கான ஒரு ட்ரீட்மெண்டா தான் நான் எல்லாரையும் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்க சொன்னேன். அவ்வளவுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.